வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கும் பாலை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்று நம்ம பார்க்க போகும் ஒரு பானம் நம்மளுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான உணவு. அது என்ன தெரியுமா? அதுதாங்க தேங்காய் பால். பலர் தேங்காய் பாலை வெறும் சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆனா இதுல இருக்கும் சத்துகள் உங்க உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குது. தினமும் அளவாக தேங்காய் பால் குடித்தால் உடலுக்கு நல்ல கொழுப்புகள் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதய ஆரோக்கியம் மேம்படும், தோல் மற்றும் முடி அழகா பராமரிக்கிறதுக்கு பயன்படும், செரிமானத்தை சிறப்பாக்கும். இன்னைக்கு தேங்காய் பால் குடிப்பதால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகளை பற்றி விரிவா பார்க்கலாம். யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படும். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல லாரிக் ஆசிட் என்ற முக்கிய கொழுப்பு அமிலம் உள்ளது. இந்த லாரிக் ஆசிட் உடலுக்குள் சென்றதும் மோனோலரிசனாக மாறுகிறது. இது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று போன்றவற்றைகளை எதிர்க்கிறதுக்கு உதவுகிறது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருவதற்கு தேங்காய் பால் உதவியாக இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. இதய நலனுக்கு தேங்காய் பால் உதவுகிறது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் சரியான அளவுல எடுத்துக்கொண்டால் HDL நல்ல கொழுப்பு அதிகரிக்கும். இதனால கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்படும், இரத்த ஓட்டம் மேம்படும், இதயத்துடைய செயல்பாடு சீராக இயங்கும். ஆனா அதிகமா குடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அளவாக பயன்படுத்த வேண்டும். அளவாக பயன்படுத்தினால் அது உடலுக்கு மருந்தாக வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். மூன்றாவது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இவை எலும்புகளை வலிமையாக்குறதுக்கும், மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், தசைகளுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கும் நான்காவது நன்மை, உடலுக்கு உடனடியா சக்தியை தரத்துக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய MCT கொழுப்புகள் உடல்ல வேகமாக சக்தியாக மாறுகிறது. இதனால சோர்வு குறையும், உடல் உற்சாகம் அதிகரிக்கும், நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கலாம். ஐந்தாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் உதவுது. தேங்காய் பால் குடித்த பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதனால் தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது குறைய ஆரம்பிக்கும். அதிகமான உணவுகள் உட்கொள்றதும் குறைய ஆரம்பிக்கும். அதிக உணவு சாப்பிடுவது குறைந்தால் ஆட்டோமேட்டிக்கா உடல் எடை கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் எடை குறைக்க டயட்ல இருக்கிறவங்க தேங்காய் பாலை நீங்க குடிச்சாவே போதும். அதுல இருக்கக்கூடிய நார் சத்துக்களும் நல்ல ஒரு செரிமானத்தை கொடுத்து உங்களுக்கு உடல் எடையை வேகமாவே குறைக்கிறதுக்கு பயன்படும். ஆறாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. சிலருக்கு பசும்பால் குடிக்கிறதுக்கு ஒத்துக்காது, அந்த ஸ்மெல்லே ஆகாது. சிலர் அந்த குடிச்சாலும் வாமிட்லாம் பண்ணிடுறாங்க. சிலருக்கு அலர்ஜி எல்லாம் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் தாவரங்கள் மூலியமா வர்றது. ஸோ இதனால எந்த ஒரு ஸ்மெல்லு எதுவுமே வராது. ஆனால் சில இது நல்ல உடலுக்கு ஒத்துக்கும் கொள்ளும். ஸோ அலர்ஜி எதுவுமே ஏற்படாது. ஸோ அப்படி பால் குடிக்க பிடிக்காதவர்கள் தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இதனால வயிறு ரொம்பவே அமைதியாக இருக்கும், வயிறு நிரம்பிய ஒரு உணவை கொடுக்கும், செரிமானத்தை சீராக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படும். அடுத்து 7வது நன்மை, சருமத்தை அழகாக்குறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தை ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கும், அதை சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும், சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால சருமம் எப்பொழுதுமே பளபளப்பாக இருக்கும். நம்மளே பார்த்துருப்போம், கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருப்பாங்க, ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய சருமம் நல்லா க்ளோயிங்கான ஒரு ஸ்கின்னாக இருக்கும். அதற்கு காரணம் தேங்காய் தாங்க. ஏன்னா அவங்க சமைக்கக்கூடிய எண்ணெயே தேங்காய் எண்ணெயில தான் சமைப்பாங்க. அதாவது பொரியல் வச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இப்படி நம்ம வெரைட்டியாக பயன்படுத்துவோம். அவங்க தேங்காய் எண்ணெயை உணவில் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அந்த நல்ல கொழுப்பு அவங்களுடைய முகத்தை எப்பவுமே க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க, உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படும்.
அடுத்து 8வது நன்மை, முடி வளர்ச்சிக்கு தேங்காய் பால் உதவுது. தேங்காய் பால் தலையை ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கும், முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும், முடிக்கு ஒரு மென்மையான தன்மையை கொடுக்கறதுக்கும் தேங்காய் பால் பயன்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரத்து பெண்களுக்கு கூந்தலும் ரொம்பவுமே அழகா இருக்கும். அவங்களுடைய முடி ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் தேங்காய் தாங்க. அவங்க சமையல்ல தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சமைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையுமே டெய்லியுமே தேங்காய் அரைச்சு ஊற்றி சமைப்பாங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ முழுமையாக தேங்காவை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய முகமும் சரி, முடியும் சரி ரொம்ப க்ளோயிங்காக, ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணமே, அவங்க ரொம்பவே அழகாக இருக்கிறதுக்கு காரணமே தேங்காய் தான். நம்ம யாருமே அவ்வளோ தூரத்துக்கு தேங்காய் பயன்படுத்துறதில்ல. எப்பயோ ஒரு முறை தேங்காய் சட்னிக்காக பயன்படுத்துவோம். குழம்புலலாம் அவ்வளோ தூரத்துக்கு அரைச்சி ஊற்ற மாட்டோம். ஸோ நீங்கள் யாராவது குழம்புல டெய்லி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். ஸோ தேங்காய் பாலை நேரடியாக தலைமுடிக்கும் பயன்படுத்துகிறார்கள் அவங்க. ஸோ தேங்காய் பாலை அப்படியே அப்ளை பண்ணி அடுத்து 9வது நன்மை, உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. உடல்ல நீண்ட காலமாவே அலர்ஜி இருந்தா பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய சில இயற்கையான சேர்மங்கள் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவும். இதனால மூட்டு வலி குறையும், முதுகு வலி குறையும், கை கால் வலி குறையும், உடல் சோர்வு குறையும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தேங்காய் பாலை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து 10வது நன்மை, மூளையோடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மூளைகளுக்கு விரைவான சக்தியை வழங்குகிறது. இதனால கவனம் அதிகரிக்கும், மன உற்சாகம் மேம்படும், நினைவாற்றலுக்கு இது ஆதரவாக இருக்குது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேங்காய் பால் குடிக்கிறதுனால நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். மெமரி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அவங்க படிக்கக்கூடிய எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ படிக்கிற குழந்தைகள் தாராளமாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இந்த பாலை குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 ml தேங்காய் பால் போதும். ஸோ ஒரு நாளைக்கு 100லேருந்து 150, அதுக்கு மேலே அதிகமாக எடுக்காதீங்க. நம்ம சொல்லியிருக்கோம்ல, அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக மாறும். ஸோ அளவோடு எடுத்தாதான் ஆரோக்கியமானது. காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் இந்த தேங்காய் பாலை குடிக்கலாம். இந்த தேங்காய் பால் கூட சர்க்கரை சேர்ப்பது நல்லதே கிடைக்காது. சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணும்னா தேன் கலந்துக்கிறங்க, இல்லை பனங்கற்கண்டு, வெள்ளைக்கட்டி, இந்த மாதிரியான இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை சேர்த்துக்கிறங்க. முக்கியமாக நீங்கள் எதுவுமே சேர்க்காம தேங்காய் பால் மட்டும் குடித்தாவே ரொம்ப ஆரோக்கியமானது. நண்பர்களே, தேங்காய் பால் ஒரு அற்புதமான இயற்கை உணவு. ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், மன அமைதி ஆகியவை சேரும்போதுதான் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.